நெதர்லாந்தை சேர்ந்த இளம்பெண் இவானா ஸ்மித் மரணத்தில் 1.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்குவதை நிறுத்தக் கோரிய அரசாங்கத்தின் மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. அரசாங்கம் அந்த இழப்பீட்டுத் தொகையை இன்றே வட்டியுடன் சேர்த்து அரைக்கட்டளை கணக்கில் செலுத்த வேண்டும் என்று நீதிபதி ரோஸ்மாவா ரொசைன் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளையில் அரசாங்கம் இவானா குடும்பத்திற்கு செலவு தொகையாக 8,000 ரிங்கிட்டையும் வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2017 ஆண்டு டிசம்பர் 7 தேதி இவானா ஸ்மித் கோலாலம்பூரில் உள்ள கேப் ஸ்கொயர் ரெசிடென்ஸ் என்ற அடுக்குமாடியின் 20வது தளத்திலிருந்து கீழே விழுந்து மரணமடைந்தார். இச்சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆகியும் அதன் புலன் விசாரணை மெத்தனமாக நடைபெற்றதை கருத்தில் கொண்டு இவானா குடும்பத்திற்கு அரசாங்கம் 1.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடாக வழங்க வேண்டும் என கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.